ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு லெட் திஸ் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் 2 எபிசோட் 4 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் ரொம்பவே அதிகமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். நானுமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லெட் திஸ் கிரேவிங் சொல்கிற டயர் சீசன் 2 எபிசோட் 4. டேஞ்சரஸான மவுண்டன்ஸ் வழியா இவங்க போய்கிட்டு இருக்காங்க. சுத்தி மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்கிறத எல்லாமோ ட்ரிங்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோ இந்த கேலஸ்டிக் மவுண்டன்ஸ் வழியா போனாலுமே அது ஒன்றும் ஷார்ட் கட்லாம் கிடையாது. மவுண்டன்ஸ்ல டேஞ்சரஸான மான்ஸ்டரும் இருக்கு. ஜெயண்ட் டீமன் இருக்குதா கேள்விப்பட்டிருக்கேன்னு ஸ்ரீ சொல்றா. வெளியே இருக்கிற பிளாக் ஒயிட் அவனுங்கெல்லாம் ஓகேவா இருப்பாங்களா நம்ம ஹீரோ யோசிக்கிறான். லெஸ்ஸுக்கு ஃபைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. பட் நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டானேன்னு வருத்தப்பட்டா. ஹியூமன்ஸ் கூட தான் ஒன்று ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். மான்ஸ்டர் கூட நீ தாராளமா ஃபைட் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஹீரோ சொல்லவோ. அப்போ டீனோவா போகலாம் அப்படின்னு சொல்லி லிஸ்ஸு கூப்பிடுறா. போட்டுக்கா நம்ம ஹீரோ சொல்லவா அச்சோ ஆளை விடுங்கன்னு டீனோ ஓடி இருந்தா. இப்பதான் இது வெக்கேஷன் மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. யாரோ போட்டு ஒரு வழி இருக்குது. பேண்டேஜ் மாதிரி ஆளுங்க தான் தப்பான பாதையை திருப்பி வச்சு நம்மள அந்த இடத்துல மாட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரிக்குலாம் ஏமாறுறவன் ஒரு முட்டாளாக தான் இருப்பான் அப்படின்னு டவரோட அழியாளுங்க பார்த்தா நம்ம அந்த பக்கமாக போவோம். ஆரோவும் அந்த பக்கம் தான் போட்டிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ பாதை நல்லா இருக்கேன்னு அதை செலக்ட் பண்ணுறான். அர்னால்ட் அண்ட் அவனோட டீமும் அதே இடத்துக்கு வராங்க. நம்ம போகிற இடம்லாம் நமக்கு ஏன் சுச்சுவேஷன் இப்படி மோசமாக இருக்குது, நம்ம பசங்க திரும்ப போயிடலாமான்னு கேட்கும். ட்ரிக்ஸோட 1000 ட்ரைல்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஹண்டர்ஸை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு 1000 ட்ரிக்ஸ் இப்படி பண்ணுவான்னு சொல்லுவான். எலமெண்ட் ஃபயர் எலமெண்ட் இல்லாமல் அவன் யூஸ் பண்ணியிருப்பான் அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவன் திறமையை நானே பார்த்துருக்கேன்னு கில்பர்ட் சொல்கிறான். நம்ம வர வழியில் எந்த மான்ஸ்டரும் இல்லை சூப்பர் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. நம்ம இந்த மாதிரி கேம்பிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சல்லன்னு ஸ்ரீ சொல்கிறா. சின்ன வயசில் பண்ணதை நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். ஸ்ரீ ப்ரிப்பரேஷனை பார்த்துக்கோ, நான் அவன் கூட போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி லிசன் நம்ம ஹீரோ கூட போகிறான். ஹீரோ தண்ணியை எடுக்கிறதுக்கு வந்திருக்கான். லிசன் நடான ஒரு மீனை பிடிக்கிறா. நானும் அவன் கூட வந்ததுல ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி லிசன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. டீனோவை ட்ரெயின் பண்ணி இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவேன். ஸோ கிராய் அப்படின்னு சொல்லி லிசன் நம்ம ஹீரோ கிட்ட நெருங்குறா. அடச்சா இந்த நேரத்தில் தான் வரணுமா அப்படின்னு அவள் டென்ஷன் ஆகிறா. பார்த்தா உள்ள வந்ததுல இருந்தே ஒரு மான்ஸ்டர் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி லிசு சொல்றா. இல்லாம ஸ்ட்ரீ டீனோன் எல்லாரும் சேர்ந்து அந்த மான்ஸ்டர் டீமன் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. லிஸும் டைமிங்க்கு போயிட்டு டீனோவை காப்பாத்துறா. ஸ்ட்ரீ இதுதானே அந்த ஜெயண்ட் டீமன் லிஸு கேட்கமா. ஆமான் ஸ்ட்ரீ சொல்றா. இல்ல அவன் பிளான் படி தானே போய்கிட்டு இருக்கு கிராய். அந்த மான்ஸ்டர் தான் பாதையை இந்த பக்கம் மாத்தி வச்சது. அதுக்குள்ள நம்ம வந்ததுல இருந்தே அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஸ்ட்ரீ சொல்றா. டீமன் நம்ம ஹீரோ நோக்கி அடிச்ச கல்லை லிஸு கொடுத்து அதுக்கிட்டே திருப்பி அனுப்புறா. அந்த டீமன் அந்த கல்லோட பறந்து போயிட்டு விழுது. அந்த மான்ஸ்டரால பேசவும் முடியுதா அப்படின்னு இவங்க பாக்குறாங்க. அவரோட அடியாளுங்கள்லாம் கேரேஜ் கடியில பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஸ்டேஷன்ல ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால இங்க இருந்து கிளம்பிடலான்னு அவங்க முடிவு பண்றாங்க. இப்போ அந்த டீமனை காமிக்கிறாங்க. லிஸ்ஸா அடிப்பட்டது கூட அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹீலிங் ஆயிருது. அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு அந்த டீமன் பாக்குது. இந்த பக்கமா போயிருக்கா முடிஞ்சா இப்ப வாடான்னு லிஸ்ஸா அந்த இடத்துல கல்லுல எழுதி வச்சுட்டு போயிருக்கா. நம்ம வர்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கண்டிப்பா இது 1000 ட்ரையல்ஸ்ல ஒண்ணுதான். 1000 ட்ரையல்ஸ் ஆகுது ஹேர் ஆகுது. இன்னைக்கு அந்த கிராயை கொல்றா அப்படின்னு சொல்லி அர்னால்டு ஃபாலோ பண்ணி போறான். அந்த ஜெயண்ட் டீமன் நம்மள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. ஹியூமன்ஸ் யாரையாச்சும் பேட்டா போட்டுட்டு நம்ம இங்க இருந்து தப்பிச்சாலும் யூஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஸோ அவங்கள பேட்டா போட வேணாம். போட்டு மான்ஸ்டர்ஸ் சமன் பண்ணி மான்ஸ்டர் வச்சு அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பட் காத்து நம்ம பக்கம் அடிச்சிடுச்சுன்னா மான்ஸ்டர்ஸ்லாம் நம்ம பக்கம் திரும்பிடும் ஸ்ட்ரீ சொல்லவும். அதெல்லாம் எதுவும் ஆகாது பாத்துக்கலாம் நம்ம ஹீரோ சொல்றான். காத்தடிச்சு வண்டியில போஷன் பட்டு இவங்க வண்டியை தான் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கு. அதுவும் நல்லதுக்கு தான். அந்த ஜெயண்ட் டீமன் நம்மளை ஃபாலோ பண்றதை நிறுத்திடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. மான்ஸ்டர்ஸ் பயங்கரமானது, மாஸ்டர் பயங்கரமானவர், மாஸ்டர் தான் இருக்கிறதுலயே பயங்கரமானவர் அப்படின்னு டீனோ யோசிச்சுட்டு இருந்தா நம்ம ஹீரோ மாஸ்க் எடுத்து கொண்டு வரீங்க வச்சுக்கோ. உனக்கு ஆபத்து டயத்துல இது உதவும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். அப்போ ட்ரிங்க் வந்து டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிக்கவும் அந்த ஆளுங்க பயப்படுறாங்க. பார்த்தா அதுக்கு குடிக்க தண்ணி கொண்டு வர சொல்லி ட்ரிங்க் அவங்கள வேலை வாங்குது. இப்போ மான்ஸ்டர்ஸ்க்கும் நான் வேலை பார்க்கணுமா அப்படின்னு டவரோட அழியாளுங்க டென்ஷன் ஆகல. கண்ட்ரோல் பண்ற கீ நம்ம ஹீரோ கைக்கு போறத அவன் நோட்டீஸ் பண்றான். நெருப்புலயே முடிஞ்சா பிடிங்கடா அப்படின்னு சொல்லி அர்னால்டுக்கு மெசேஜ் லிஸ்ட் எழுதி வச்சிருக்கா. அர்னால்டோ ஸ்ட்ராங்கு, லிசோ ஸ்ட்ராங்கு அப்படின்னு அந்த ஜெயண்ட் டீமன் பார்த்துட்டு லிசோ உருவத்துக்கு மாதிரி ஜெயண்ட் டீமன் போகவும் அர்னால்டு அதை லிசன் நினைச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்றான். அர்னால்டோ ஸ்ட்ராங்கு, இந்த பொண்ணு ஸ்ட்ராங்கு, ஸ்ட்ராங்கையோ மோத விடணும் அப்படின்னு சொல்லி அந்த டீமன் கன்னிங்கா பிளான போடுது. கேரேஜுங்க வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். அது அர்னால்டோட ஆளா தான் இருக்கும். நான் போட்ட மெசேஜை பார்த்துட்டான் போல அப்படின்னு லிசன் நினைக்கிறா. இங்க அந்த டீமன் அர்னால்டோட உருவத்துல கேவலமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்து நிக்குது. அர்னால்டு நீயா இது என்னப்பா ரொம்ப மெலிஞ்சிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பட் நம்ம ஹீரோ அதை டீமன் தெரிஞ்சே காமெடி பண்றான்னு லிசன் நினைச்சுக்கிறா. கூட அந்த ட்ரிங்க் சாப்பிடுறியா நம்ம ஹீரோ கேட்டா ஃபைட் பண்ணணும், உன்னை கொல்லுவேன் அப்படின்னு அது கத்துது. கண்டிப்பா இது அர்னால்டே தான். அவன் தான் எப்படி கத்துவான்னு நம்ம ஹீரோ நினைச்சிட்டு நான் அன்னைக்கு அப்படி பண்ணதுக்கு சாரிப்பா நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டீமன் ஃபைட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கவும் அர்னால்டு கெஞ்சி கேட்கிறேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ தலைவணங்கி சொன்னா. உண்மையான அர்னால்டுங்க வரவும் என்ன 2 அர்னால் நிக்காங்க நம்ம ஹீரோ பாக்குறான். அட்டா பாவி, அது மோஞ்சி கேவலமா இருக்கு, அது நான் இல்லைன்னு தெரிஞ்சே என்ன கலாய்க்கணும் தானே அப்படி சொன்னேன் அப்படின்னு ஹீரோ அவன் அட்டாக் பண்ணா. நம்ம ஹீரோ சேஃப்டி ரிங் அவனை காப்பாத்துது. பாயலான்னு பார்த்தா கிலாமோ ட்ரிங்கோ பிடிச்சிருந்தாங்க. இந்த டீமனை பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு லிசோ ஸ்ட்ரீயோ சொல்றாங்க. அந்த
டீமன் இப்ப தான் உருவத்துக்கே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. அர்னால்டு பாத்தியா அது உன் உருவத்தை எடுத்து நம்ம 2 பேரையும் ஏமாத்திருக்கு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்ன இன்னுமாடா கலாய்க்கிற அப்படின்னு அர்னால்டு அட்டாக் பண்ண போறான். லிஸ் பக்கத்துல நின்று டக்கு நம்ம ஹீரோ போய் அவளை காப்பாத்துறோட இன்னொரு சேஃப்டி ரிங் உரையுது. சோ நம்ம ஹீரோக்கு எதுவும் ஆகல. 1000 ட்ரிக்ஸ் உன் ஸ்வாட எடு அப்படின்னு அர்னால்டு சொல்றான். பட் என்கிட்ட ஸ்வாட் இல்லையா நம்ம ஹீரோ சொன்னா. அப்ப மேஜிக் யூஸ் பண்ணுன்னு கேட்கவும் எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். யார் மேலன்னு கேட்கவும் டைலாக் ஆசமா இருக்குன்னு சொன்ன நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நிக்கிறான். போதும் நிறுத்துன்னு அர்னால்டு அட்டாக் பண்ண வந்தா காலை தட்டி விடுறா. அப்படி இருந்தா நம்ம ஹீரோவோட இன்னொரு சேஃப்டி ரிங் உடையுது. இதுக்கு மேலேயும் நான் பயப்பட போறது இல்ல மாஸ்டர். ரிஸ் இடத்துல இருந்து நான் மாஸ்டர் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அர்னால்டு லெவல் 7 அவன் கிட்ட டீனோவால மோத முடியாது. சோ அந்த மாஸ்க் அவளே விருப்பப்பட்டு போடுறா. பிகினர்ஸ் மோட்ல ஆக்டிவேட் பண்ணுவான்னு மாஸ்க் கேட்கவும் இல்ல மேனுவல் மோட செலக்ட் பண்ணு. இந்த தடவை நீ என்ன கண்ட்ரோல் பண்ண போறது இல்ல நான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு டீனோவுமே அந்த மாஸ்கை இப்ப பக்காவா கண்ட்ரோல் பண்ணி ஸ்ட்ராங்கா மாறுதா. டீனோ ஃபிக்ஸ் பண்ணிருக்க அர்னால்டு ரொம்பவே பின்னாடி போறான். இதுதான் சூப்பர் டீனோ அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். மயக்கத்துல இருந்து இப்போ டீனோ கண்மொழிக்கிறா. பார்த்தா ஜெலிக்கோட பவரை உன்னால கீப் அப் பண்ண முடியல அதான் மயங்கிட்ட நம்ம ஹீரோ சொல்றான். என்னதான் டீனோ ஸ்ட்ராங்கா மாறி இருந்தாலும் அர்னால்டு அவளை விட ஸ்ட்ராங்கா இருந்து ஈஸியா அவளை தோக்கடிச்சிட்டான். ஜெயன் டீமன் என்னாச்சுன்னு டீனோ கேட்டா நாங்க எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் அது ஹீலிங் ஆச்சு. சோ அர்னால்டு கிட்ட மாட்டி விட்டு நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம்னு சொல்றாங்க. மன்னிச்சிருங்க மாஸ்டர் நான் தோத்துட்டேன்னு வா சொல்லவும் பட் நீ இப்ப ரொம்பவே ஸ்ட்ராங்கா மாறிட்ட. லிஸ்ஸே பல மட்டும் தோத்து போயிருக்கா. சோ இது ஒன்னும் புதுசு இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா ஸ்ட்ராங்கா மாறுவேன். அப்ப என்ன கிரேவிங் சோல்ஸ்ல சேர்த்துக்கிடுவீங்களா அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் கண்டிப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆமா மாஸ்டர் நீங்களும் அப்படின்னா தோத்து போயிருக்கீங்களான்னு கேட்கவும் கூட தோத்ததில்ல நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா நான் ஃபைட்டுன்னு ஒன்று பண்ணாதானே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறேன். லைட்டிங் எலமெண்டல் ஃபயர் எலமெண்டல் இப்போ இந்த டீமன் இது எல்லாத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணதுனால தான் இந்த டீமன் ஜெயண்ட்டை ஈஸியா தோக்கடிச்சிட்டாங்க. 1000 ட்ரைல்ஸ்ல உண்மையிலேயே இந்த ஹண்டர்ஸ்லாம் ஸ்ட்ராங் ஆகுறாங்க. 1000 ட்ரிக்ஸோட பிளான் படியே தான் எல்லாம் போய்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி க்ளோவை பார்க்க ஃபிக்ஸ் பண்ண நீ திரும்பவும் அவனை ஃபாலோ பண்றோம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. கேட்டா எனக்கு தெரியும் க்ளோவை சொல்ற. நைட் பேலஸ்க்கு அவங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப் யாருமே அங்க இல்ல. நம்ம ஹீரோவா ஆளுங்களும் போனதுக்கு அப்புறமா குரூப் நைட் பேலஸ்க்கு போறாங்க. கிரேவிங் சோல்ஸ் இந்த வால்ட்டை ரொம்ப நாளா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். இப்போ நான் 1000 ட்ரிக்ஸை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அர்னால்டு அந்த பேலஸ்குள்ள போறான். ஹீரோவா அவ ஆளுங்களும் ஹாட் ஸ்ப்ரிங்கை என்ஜாய் பண்ண வந்துட்டாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அர்னால்டு ஆக்சுவலி நம்ம ஹீரோ கூட தான் ஃபைட் பண்ணணும்னு போய்கிட்டு இருக்கான். பட் அவனை விட்டுட்டு மத்த எல்லார் கூடயும் அர்னால்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். லெவல் 8 ட்ரெஷர் வால்ட்டான நைட் பேலஸ்க்கு இப்போ அவங்க போயிருக்காங்க. என்ன ஆக போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.